வணக்கம். இப்ப நான் சொல்லப் போற சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் நடந்திருக்கும். உதாரணத்திற்கு நம்ம வீட்ல ஒரு பொருள தேடி ஒரு ரூம்க்கு போவோம். ரூம்குள்ள போனதுக்கப்புறம் என்ன தேடிட்டு வந்தோம்னு மறந்துருவோம். தினமும் நாம ஒரே இடத்துல வைக்கிறோம்னு நெனச்சுட்டு கார் கீ, பைக் கீலாம் அன்னன்னைக்கு எங்கெங்கேயோ வச்சுருவோம். தினமும் அத தேடுறதே நமக்கு வேலையா இருக்கும். குடும்பத்தில எல்லாரோடையும் உட்காந்து பேசிட்டு இருப்போம். கொஞ்ச நேரத்தில சிந்தனை எங்கேயோ போயிட்டு, அப்புறம் திரும்ப வரும். அப்புறம் கேட்போம் எல்லார்ட்டயும், "இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்?" அப்படின்னு. ஒரு புக்க எடுத்து படிப்போம். கொஞ்ச நேரத்தில என்ன படிச்சோங்கிறது மறந்துரும். திரும்ப முதல்லேருந்து படிக்க ஆரம்பிப்போம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட முடிவெடுக்க ரொம்ப தயக்கம் காட்டுவோம். இன்னைக்கு என்ன சமைக்கிறது? இல்ல இங்க வெளில போனா என்ன மெனு ஆர்டர் பண்றது? இதெல்லாம் கூட ரொம்ப நேரம் யோசிப்போம். இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒண்ணும் இல்லங்க. நம்ம பிரெயின் கொஞ்சம் சோர்வடைஞ்சிருச்சு அவ்வளோதான். நம்ம நாள் ஃபுல்லா அதுக்கு வேலை குடுத்துட்டே இருக்கோம். அந்த ரெஸ்ட்ட பத்தி நம்ம கவலைப்படுறதில்ல. இதுக்கு என்ன செய்யலாம்? சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதுவே போதும். உதாரணத்துக்கு தினமும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டயத்துக்கு தூங்க போங்க. காலையில அந்த டைம்க்கு எழுந்துருங்க. லீவு நாள்லயும் சேர்த்து சொல்றேன். அது வந்து எப்பவுமே நம்மள ஆக்டிவா வச்சுக்கும். அடுத்தது நெறைய தண்ணீர் குடிங்க. ப்ராசஸ்ட் ஃபுட், காஃபி, டீ அதிகம் குடிக்கிறது இதெல்லாம் குறைச்சுக்கோங்க. நம்மளுடைய அ மூளை வந்து எப்பவுமே சுறுசுறுப்பா இயங்கணும்னா, அதுக்கு ரெஸ்ட் அப்பப்போ குடுக்கணும். அதுவும் கேட்ஜெட்ஸ் முன்னாடி அடிக்கடி நம்ம வேலை பார்க்குறோம். அதுதான் நம்மளுடைய ப்ரொஃபஷனா இருக்கு அப்படின்னு சொன்னா, மூளை இன்னும் ஈஸியா சோர்வடைஞ்சிரும். நாள் ஃபுல்லா மொபைலோ, லேப்டாப்போ வச்சுட்டு உட்காந்தோம்னா, இன்னும் சோர்வடைஞ்சிரும். அப்பப்ப ஒரு ஒரு 20, 25 நிமிடங்களுக்கு ஒரு தடவ, ஒரு 5 நிமிஷம் ஒரு பிரேக் குடுங்க. நீங்க சேர்ல உட்காந்துட்டே ஜஸ்ட் கண்கள மூடி 3 டைம்ஸ் டீப் பிரெத் எடுக்கலாம். இல்ல அ பாடி ஸ்கேனிங் பண்ணலாம். இல்ல யாருக்காவது ஒரு கால் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பேசலாம். இதெல்லாம் மைக்ரோ எனர்ஜி பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மள மூளைய வந்து திரும்பவும் ஆக்டிவா கொண்டு வரும். அந்த பிரேக் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. நம்மளுடைய மனநலனை பாதுகாக்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு. நம்மளுடைய மூளையை எப்பவுமே சுறுசுறுப்பா வச்சுக்கணும்னா, ரெஸ்ட் குடுக்குற நேரத்தில நாம நம்ம உடலுக்கும், மனமுக்கும் குடுக்கணும். நன்றி. வணக்கம்.